கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோவேல் 3:10. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கி வார்த்தையில் இன்றைக்கி விசுவாசமாக சொல்லணும். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். கர்த்தரனை பலப்படுத்தியிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் இல்லையா? பலவீனனும், அதாவது பலவீனப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைய தினம் இந்த நாளில் நீங்கள் எப்படி சொல்லணும்னா, தன்னை பலவான் என்று சொல்வானாக. நான் பலவீனன் அல்ல, நான் பலவானாக இருக்கிறேன். கர்த்தருக்குள் நான் பலப்பட்டு இருக்கிறேன். என்னை தேவன் பலப்படுத்தியிருக்கிறார். என்னை எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்து என்னை தப்புவித்து என்னை நிலை நிறுத்தியிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லணும். நம்பிக்கையோடு அந்த நாளை துவங்கி தேவனுடைய சமூகத்தில் ஆராதித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நீங்கள் பலவீனர்கள் அல்ல, நீங்கள் பலவான்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தினபடியினாலே பலன் கொண்டு திடமானதாக இரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நான் உன்னை விட்டு விலகல மகளே, உன்னை கரம்பிடித்து நான் நடத்துவேன். அதனால் பலவீனம் நீங்கி நீ சுகமாக இரு என்று தேவன் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் பலவீனனும் நீங்கள் இன்றைக்கு பலவான் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்கு. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.